கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 23ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அன்பான குழந்தைகளே, இந்த ஆதார வசனத்துல எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வெட்கப்படவே இல்லையாமா. இப்போ சுவிசேஷம் அப்படின்றா என்னன்னு பார்க்கலாமா? சுவிசேஷம் அப்படின்னா என்னன்னா, மனித குலத்தின் மேல தேவன் வைத்திருக்கும் உன்னதமான அன்பு. அது மட்டும் இல்லாம அவர்களுக்காக அவர் வைத்திருக்கும் மீட்பின் திட்டங்களை பற்றிய ஆச்சரியமான சத்தியங்கள். இதுதான் சுவிசேஷம். தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு இந்த மனித குலத்திற்கு. என்ன திட்டம் அப்படின்னா, ஆதாம் கீழ்ப்படியாம ஜீவனை இழந்து போயிட்டாரு இல்லையா, அதை மீட்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவையே தேவன் கொடுத்திருக்காரு. இந்த சத்தியத்துக்கு பேரு தான் சுவிசேஷம். இத சொல்றதுக்கு பவுல் வெட்கப்படவே இல்லை. அது மாதிரியே நாமும் வெட்கப்படாம இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த சுவிசேஷம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் தெரியுமா? நற்செய்தி, அதாவது குட் நியூஸ். இந்த குட் நியூஸ நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். சொல்லும் போது வெட்கப்படவே கூடாது. இந்த சுவிசேஷத்தை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட இருக்க எல்லாருக்குமே இதை சொல்லணும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த கிஃப்ட் எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் அது இதுக்கு ஈக்குவலே ஆகாது. நாம தேவனுடைய இந்த நற்செய்தி, அதாவது சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு போய் சொல்றது, அதுக்காக செய்யற உதவிதான் மிக பெரிய கிஃப்டா இருக்கும். எனவே குழந்தைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளை பற்றியோ அல்லது சத்தியத்தை பற்றியோ மற்றவர்களிடம் சொல்லும் போது பயப்படக்கூடாது. அதே மாதிரி வெட்கப்படவும் கூடாது. தேவன் நமக்கு தந்த இந்த உன்னதமான நற்செய்திய நம்முடைய நண்பர்கள், மற்ற எல்லாரிடமும் நம்ம போய் பகிர்ந்துட்டு நம்முடைய தேவனுக்கு பிரியமான நல்ல தைரியம் உள்ள பிள்ளைகளா வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உடனே உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. அதுல 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய அன்பின் நற்செய்தியை பற்றி வெட்கப்படாம மற்றவர்களுக்கு சொல்லி தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்வதை குறிச்சு இன்னைக்கு ஃபுல்லா மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. ஓகே குட்டீஸ், பை. God bless you dears.